விருச்சிக ராசி திரு வேல்முருகன் அவர்கள் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த அர்த்தாஷ்டம சனி விலகி இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். பட்டு இது அஷ்டம குரு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த டைமுக்கு வந்து எல்லா வகையிலுமே கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இருந்தாலும் பெரிய அளவு நெகட்டிவ்லாம் கிடையாது. அவங்க ஏன்னா அர்த்தாஷ்டம சனி விலகுனது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இந்த இந்த நேரத்தில் வந்து குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணியிருக்கிறவங்களாம் அதில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. போட்டிருந்தாலும் அதை எடுத்துடுறது நல்லது. ஏன்னா தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு 11ஆம் அதிபதி திசை, இல்லை நல்ல 2ஆம் அதிபதி திசை இதெல்லாம் போயிட்டுருக்கு. 9, 2 அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். மற்றபடி இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாஸ், ஒரு திடீர்னு ஒரு அமௌண்ட் காணாமல் போயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி லாஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். காதல் முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் அதனால வந்து மன கஷ்டங்கள் நிறைய வரக்கூடிய நிலை இருக்குது. இவங்களுக்கான நல்ல பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதில் தருமபுரி பக்கத்தில் அதியமான் கோட்டை அப்படின்னு அங்கே வந்து சொர்ண கிருஷ்ண பைரவர், அந்த பைரவரை வழிபடுறது நல்ல விஷயம். அதே நேரத்தில் அனாதை இல்லங்கள், குழந்தைகள் அனாதை இல்லங்கள், இல்லை முதியோர் அனாதை இல்லங்களில் வந்து உணவு இது கொடுக்கறது, ஆதரவற்றவர்களுக்கு உணவு அந்த மாதிரி கொடுக்கறது நல்ல விஷயம். ரொம்ப சிம்பிள் பரிகாரம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஏர்டெல் டவர் மாதிரி பொம்மை, ஏர்டெல்லு, ஜியோ அதெல்லாம் டவர் இருக்கு இல்லையா, செல் டவரு, அந்த மாதிரி பொம்மையை வந்து இன்டர்நெட்டில் இதில் அமேசான்லாம் கிடைக்கும். அதை வாங்கி தான் கண்ணில் படுற இடத்துல வச்சுட்டோம்னாவே இந்த சனி இந்த இந்த வருடம் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய தடைகள், பிரச்சனைலாம் குறைஞ்சி பாசிட்டிவ்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். ஏர்டெல் டவர் தான் வைக்கணுமா இல்லை ட்வின் டவர் வைக்கலாமா? இல்லைம்மா, இது செல்ஃபோன் டவர் இருக்கு இல்லையா, அந்த டவர் வடிவம், சிக்னலுக்காக அந்த வடிவம் வந்து வேணும். அந்த அளவு அந்த மாதிரியான வடிவம். மிக்க நன்றி. ஸோ விருச்சிகத்துக்கு மிக சிறப்பான ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இப்போ இந்த கிரக பெயர்ச்சிகளில் குரு 8ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காலகட்டம் வைகாசி மாதத்தில் வருது இல்லையா. ஸோ திருமண விஷயங்களில் வைகாசிக்கு மேலே பண்ணுறதுங்கும் போது பார்த்து பண்ணலாம். நான் மெயினாக சொல்கிறது வந்து இந்த 11th 12th காலேஜ் குழந்தைங்க கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல ராகு வராரு. அண்டு இது வரைக்கும் இவங்களுக்கு லாபத்தில் இருந்த கேத்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ படிப்பில் நிறைய தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல, அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அவப்பெயர்கள், இவங்களுக்கு ஏதாவது இவங்க செய்யாத தவறுக்கு இவங்க வந்து தண்டனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் குரு 8ஆம் இடத்திற்கு வரும்போதும், கேது 10ஆம் இடத்திற்கு வரும்பொழுதும், ராகு 4ஆம் இடத்துக்கு. ஸோ பேங்க் எம்ப்ளாயீஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத இடங்களில் கையெழுத்து போடுறது. ஸோ நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்கள் குழந்தைங்கள்லாம் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, இல்லை காலேஜுக்கு நீங்கள் வெளியில் அனுப்புகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த குழந்தைங்கக்கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தவறான ஒரு சேர்க்கை, தவறான பழக்க வழக்கத்தில் உங்கள் குழந்தைங்க இருக்காங்கன்னா ஆரம்பத்திலேயே கண்டீங்க. இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ வீரபத்ரர் வந்து செவ்வாய்க்கிழமையில் வெத்தலை மாலை போட்டு வழிபாடு செய்யலாம். எந்த விதமான ஒரு தீய நம்ம பக்கம் வருது அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு காப்பு மாதிரி. அதனால் வருமுன் காப்பும் தான். அதனால் வீரபத்ரர் அதே மாதிரி சரபேஸ்வரர் 2 வழிபாடும் செய்யுங்க. இதுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு கோயிலுக்கு போகணுமாலாம் இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன இருக்கோ. சரபேஸ்வரரை சண்டே ராகு காலம், வீரபத்ரரை செவ்வாய்க்கிழமை வெத்தலை மாலை. மிக்க மகிழ்ச்சிமா. திரு மகேஷ் ஐயர் அவர்கள் விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை அதில் கொஞ்சம் கொலாப்ஸ் அவங்க ஆவாங்க. ஒரு பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்தா அது சரியாக பண்ண முடியாமல் இருந்துகிட்ருக்கும், கீழே இருக்கவங்க சரியாக வேலை செய்ய முடியாமல் இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி அதில் ஒரு தடுமாற்றங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய ஏற்படக்கூடியதாக இருக்குது. திடீர் முடிவுகள் வந்து அவங்க ஆஃபீஸில் எடுப்பாங்க. அது வேலை வாய்ப்புலையோ அல்லது உங்களுடைய சில முடிவுகள்லாம் இன்னும் அதை நம்மளை நிறுத்திட்டாங்களே வேலையை விட்டு அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லாம் அப்பப்போ வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். குழந்தைகள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும்னு மேடம் சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்க வேண்டியவங்க தெரியுங்களா, உங்களை ஏன் இவ்வளோ படுப்படுத்துகிறாங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட ரொம்ப உங்களை பூஸ்ட் பண்ணி பேசினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்களை உங்கள் அம்மா அப்பா தவிர வேறு யாரும் பார்த்துக்க முடியாது. உங்களை உங்கள் கணவரை தவிர யாரும் பார்த்துக்க முடியாது. உங்களை உங்கள் மனைவியை தவிர யாரும் பார்த்துக்க முடியாது. குழந்தைகளுக்கு அம்மா அப்பாவை தவிர தெய்வம் யாரும் கிடையாது.
அதனால் இந்த மாதிரி 3வது மனுஷங்களுடைய பேச்சை நம்பி ஒரு காரியத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே மாதிரி மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தெரியாத பிஸ்னஸ் எடுத்து பண்ணாதீங்க, அதில் தோக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. எப்போவுமே திருச்செந்தூர் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக மாறும். மிக்க நன்றி திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். விருச்சிக ராசிக்கு. விருச்சிக ராசி ஒரு மறைவு ஸ்தானம், ஒரு உயிரையும் உடலையும் பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசி வந்து காலபுருஷனுக்கு ஒரு 8ஆம் இடம். உடம்பில் வந்து எதை மறைக்கணும் அதை குறிக்கக்கூடியதான் விருச்சிகம். இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு வருத்தம் இருக்கும், நல்லா இல்லைனாலும் வருத்தம் இருக்கும். அது மன அழுத்தம் காரணமாக அது இருக்கும். சந்திரன் வந்து நீச்சம் பெறுவதனால. இப்போ விருச்சிகத்துக்கு இந்த நிலைமையில் பார்க்கும்போது இந்த புத்தாண்டில் 5ஆம் இடத்துல வரக்கூடிய சனி, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. இப்போது ஆன்மீகம் பற்றிய சிந்தனை நாத்திகமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களுக்கு கூட ஆத்திகத்தில் நம்பிக்கை வரக்கூடிய காலகட்டமாக மாறும். ஏன்னா அடிக்கிற அடி அந்த மாதிரி, வாங்குகிற அடியும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ தெய்வ நம்பிக்கை அதிகமாக மாறக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களை இந்த ஆண்டு பார்க்க முடியும். ப்ளஸ் இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து குரு பார்க்கறதுனால திடீர்னு வீடு வாங்கக்கூடிய, நிலம் வாங்கக்கூடிய, வாகனம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் வரும். ஆனால் லோனில் தான் வாங்கணும். அந்த லோனை வந்து சிரமப்பட்டு தான் வாங்கணும், ஆனால் நல்லா நடக்கும். தனஸ்தானத்தை தனகாரகன் தன்னுடைய மூலத்திரிகோண வீடை பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் இது வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கடன் தொல்லை, அது இது இதெல்லாம் வந்து டக்குன்னு ரிசால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இருந்தாலும் இவங்களும் எப்படி அதை கையாளுறாங்க அப்படிங்கிறதுலையும் இருக்குது. ஒரு 75% வந்து பக்கத்தில் இருக்குது ஃபார்ச்சூன், 25% இவங்களுடைய எஃபர்ட், முயற்சியும் தேவை. ஒட்டு மொத்தத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 75 மார்க் 100க்கு கொடுக்கலாம். ஒரு நல்ல பயிற்சி, நல்ல ஆண்டு. மிக்க நன்றி. விருச்சிக ராசிக்கு நால்வருமே மிக சிறப்பான கருத்துக்களை சொன்னீங்க.